மாவு பிசையறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் மைதா மாவு 2 கப் சேர்த்துக்கிறேன். மாவு வந்து எப்பவுமே சலிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை நான் வந்து ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதனால் இந்த பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து முழு சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பண்ண சர்க்கரை ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு வந்து எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்கெட் சாப்பிடும்போது கட்டன்னு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து செய்யணும். அதுக்காக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா எழும்பியும் வரும் பிஸ்கெட். இது கூடவே 1/4 ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓமத்தை வந்து கையில் சேர்த்துட்டு நல்லா நுணுக்கிக்கோங்க. நல்லா அப்படி கையில் நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நெய்யை வந்து நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக காய வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டால் போதும். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் சர்க்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து கோபுரமாக எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இனிப்பும் காரமும் ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி நான் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கல. நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மாவோடு சேர்த்து கலந்து கொடுத்துக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப இலக்கமாக பிசைய வேணாம், நம்ம நார்மலாக எப்படி பிசையுமோ அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கிட்டால் போதும், சப்பாத்திக்கெல்லாம் பிசைகிற மாதிரி. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். மேலே ஒரு பிளேட்டோ இல்லைனா ஒரு ஈர துணியோ போட்டு மூடி வச்சிடலாம். நான் மாவு வந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு முறை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மாவு அதிகமாகவே எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். மைதா மாவு போட்டு கொஞ்சமாக தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கடையிலலாம் பார்த்துருப்போம் பாருங்கள், முந்திரி பிஸ்கெட் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு மூடி எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதோட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பக்கமாக நம்ம வந்து கட் பண்ணிகிட்டே வரலாம். வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வச்சு அழுத்தி நம்ம எடுத்தோம்னா அழகாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முந்திரி ஷேப்லேயே நிலா ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது வந்து மூன் பிஸ்கெட், அப்புறம் முந்திரி பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே லைனாக அப்படியே நம்ம கட் பண்ணிகிட்டே போனோம்னா போதும். இந்த மூடி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக கட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து மீதி இருக்கிற மாவு. இப்போ இந்த மாவையும் நம்ம நல்லா சேர்த்து பிசைஞ்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி முந்திரி ஷேப்பில் நான் வந்து தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இங்கே நான் ஒரு தட்டில் மாவை தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவை போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. பிஸ்கெட் வந்து மாவாகவே இருக்கும்.
அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் காய வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். தனித்தனியாக பொறுமையாக போட தேவையில்ல. நீங்கள் இப்படி மொத்தமாக எடுத்து போட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதுவே பிரிஞ்சு வந்துடும், ஒட்டியெல்லாம் இருக்காது பிஸ்கெட். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும், மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தீயை கரெக்டான பதத்தில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் வந்து நல்லா வெந்து கலரும் நல்லா மேலே வந்து லைட்டாக மாறி இருக்கு. இப்போ நான் வந்து பிஸ்கெட்டை எடுத்துடுறேன். நான் வந்து மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா கரெக்டாக வெந்து கலரும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கலர் மாறணும்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, தீஞ்சு போயிட போகுது. அதனால் பார்த்து கரெக்டான பக்குவத்தில் பிஸ்கெட் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் கூட நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டதுமே வந்து பிரிஞ்சிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சிடும். ஒரு 30 செகண்ட், ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்கெட்டும் தனித்தனியாக இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா போடணுன்னு அவசியம் இல்லை. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் தேய்ச்சி நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துருந்த எல்லா மாவையும் நான் வந்து பிஸ்கெட்டாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிஸ்கெட் வந்து. இப்போ இது கூட உப்பு மிளகாய் தூள் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் சும்மா லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இது கூடவே காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். இந்த மிளகாய் தூள் அப்படியே நல்லா தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காரெல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுட சுட செஞ்சதுமே நீங்கள் உப்பு மிளகாய் தூள் போட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறமா பிஸ்கெட்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா எடுத்துக்காது. பார்க்க தான் நம்ம சின்ன மூடியை வச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம், ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம மாவை வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் தேய்க்க போகிறோம். அதனால் டக்குன்னு தேய்ச்சிடலாம். அதே மாதிரி அந்த கப்பு மூடியை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு கட் பண்ணிகிட்டே வந்துடலாம். ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்காது. ரொம்பவே சீக்கிரமாக குறைவான டைம்லேயே ஸ்நாக் வந்து செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து 250 மில்லி கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருந்தேன். அதுக்கே எவ்வளோ பிஸ்கெட் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி முந்திரி பிஸ்கெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த ஸ்நாக் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.